ஹலோ யுவர்ஸ். மீனா நயன்தாராவோட பிரச்சனை என்னத்தான் ஆணுச்சு? எதனால இந்த பிரச்சனை கொலை அடி சண்டையா மாறுனுச்சு? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். மீனா அவர்களுக்கும் நயன்தாராவுக்கும் அப்படி என்னத்தான் பிரச்சனை ஆவுனுச்சு? எதனால இது இவ்வளவு தூரம் போணுச்சு? ஒரு சின்ன செல்ஃபினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா தான் என்ன ஆவுனுச்சுங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையா பார்க்கறதா இருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப சினிமாவை பொறுத்த மட்டும் எல்லா படத்துலயும் பார்ட் 2ன்னு ஒண்ண கொண்டு வந்து நம்மள சாவடிக்கிறாங்க. அது வேற பக்கம். அதே மாதிரி தான் இப்ப நம்மளுடைய சுந்தர் சி அவர்களும் மூக்குத்தி அம்மன் 2 வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பூஜை வந்து சில வாரங்களுக்கு முன்னுக்கு நடந்துச்சு. இந்த பூஜையில வந்து சில திரை பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல நம்மளுடைய மீனா, குஷ்பு உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து குறிப்பா சொல்லப்போனோம்னா, நம்மளுடைய மீனா அவர்களுக்கும், நயன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நயன்தாரா வந்து மீனாவ வந்து கொஞ்சம் கூட கணக்கே எடுத்துக்கல. முகத்த கூட பார்க்கல. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் நம்மளுடைய மீனா அவர்கள் தன்னுடைய Instagramல வந்து இத பத்தியும் பதிவிட்டு ஒரு பதிலடி குடுக்குற மாரி நயன்தாராவுக்கு அத போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்ப எல்லா இடமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் நம்மளுடைய யூடியூபர் ஆர்ஜே ஷா அவர்கள் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்லயும் இத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இதுல வந்து ரெஜினானால தான் இந்த முழு பிரச்சனையுமே ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நயன்தாராவோட மார்க்கெட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கிற எந்த படமும் சரியா ஓடவே இல்ல. அந்த அளவுக்கு எல்லா படமும் மொக்க வாங்கிட்டு இருந்தாலும், நயன்தாரா வந்து பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. பிசினஸ்ல ஒரு சைடுல பட்டைய கிளப்பிக்கிட்டு இருந்தாலும், நயன்தாரா வந்து தன்னுடைய வீடு, அவங்களோட சொந்த வீடு வந்து ஒரு 7,000 சதுர அடி கொண்ட ஒரு வீடுங்க. அந்த வீட்டையும் இப்ப ஸ்டூடியோவா மாத்தி, அதுலயும் நெறைய பணம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சரிடா. ஆர்ஜே ஷா வந்து என்ன சொன்னாரு? அத சொல்றா அப்படிங்கிறீங்களா? சரி, அதுக்கும் வரேன். ஆர்ஜே ஷா வந்து என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மரியாதை. முதல் மரியாதை வந்து நம்மளுடைய நயன்தாராவுக்கு கிடைக்கலையாம். ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நயன்தாரா வந்து இப்ப அந்த பூஜை நடக்கிற நேரத்துல அவங்க எங்க இருக்கணும்? அங்கன தான் இருக்கணும். அத விட்டுட்டு அவங்க தன்னுடைய கேரவனுக்கு போயிட்டு, கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அழகா வருவோமே அப்படின்னு. அந்த டைம்ல படக்குழுவினர் என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அடடா! என்னடா டைம் போய்க்கிட்டு இருக்கு. இவங்களையும் இன்னும் காணோம். இருந்தாலும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நம்மளுடைய ரெஜினாவும் நடிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம முன்னுக்கே அவங்கள அறிமுகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வந்து அவங்கள வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நயன்தாராவுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சாங்க. அடடா! என்னடா நமக்கு முதல் மரியாதை குடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அத பத்தி படக்குழுவினர்கிட்டயே நேரடியா நயன்தாராவோட குழுவினர்கள் கேட்டுட்டாங்களாம். ஸோ இந்த மாரி தான் இந்த பிரச்சனை வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம நயன்தாரா வரும்போது எல்லாருமே ஸ்டேஜ்ல அதாவது நம்மளுடைய மீனா, குஷ்பு, ரெஜினா உள்ளிட்ட எல்லாருமே ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாராவுக்கு இன்னொரு வருத்தமும் இருந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொன்னாடை போர்த்துவாங்க இல்லையா? முதல்ல ஒரு மரியாதைக்காக பொன்னாடை போர்த்துவாங்க. ஸோ அந்த பொன்னாடை போர்த்துறப்ப நயன்தாராவுக்கும் போத்தி மத்த 3 பேத்துக்கும் போட்டாச்சாம். ஸோ அதுதான் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இதையும் போயிட்டு படக்குழுவினர்கிட்ட கேட்டாய்ங்க. ஸோ இதெல்லாம் தன்னுடைய மன வருத்தத்துக்கு உண்டாக்கிருச்சு. அதனால கூட நயன்தாராவோட முகம் அப்படி மாறியிருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஆர்ஜே ஷா அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு நயன்தாராவ வந்து மதிக்கல, தனக்கான மரியாதை குடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய முகம் மாறுனதாகவும், அந்த கடுப்ப தான் மீனா கிட்டயும் காட்டியிருக்காங்க. ஸோ செல்ஃபி எடுக்கிறப்பலாம் தன்னுடைய முகம் வந்து அப்படியே குறுகுன மாரி நயன் அவர்கள் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த செல்ஃபி தான் காரணமானா, செல்ஃபி ஒரு ஆதாரணமா இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து தன்ன முன்னுக்கு நிறுத்தல அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தென்னிந்தியாவுல நம்மளுடைய நயன்தாரா அவர்கள் தான் அதிகமான சம்பளம் வாங்குற ஒரு நடிகை பெண்கள்ல. அந்த அளவுக்கு ஒரு நிலையில இருந்துகிட்டும் கூட, தனக்கு முதல் மரியாதை கிடைக்கல அப்படின்னு அவங்க ஒரு சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இந்தி சினிமாவோட ரொம்ப பெரிய ஸ்டார் தான் நம்மளுடைய ஷாருக் கான் அவர்கள். அவரே தன்னுடைய படக்குழுவினரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறப்ப, அதாவது ஜவான் படம் அதுல வந்து செல்ஃபி எடுக்கிறப்ப கூட, அவர் வந்து கீழ அதாவது மத்தவங்களுக்கு கீழ படுத்து ஃபோட்டோவுக்கு போஸ் குடுக்குற அளவுக்கு தன்னுடைய பெருந்தன்மைய காட்டியிருக்காரு. அவரே அந்த அளவுக்கு இறங்கி சம்பவம் செய்யறப்ப, நீங்கலாம் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா! நம்மளுடைய நயன்தாரா வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதே ராஜா ராணி படத்துக்கு அப்புறம் தான். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ராஜா ராணி படத்துக்கு அப்புறம் நயன்தாரா வந்து பயந்துட்டாங்க. எல்லாரும் ஏமாத்திருவாங்களோ, எதுவும் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு பயத்துல தான் இவங்க எல்லாத்த விட்டும் தள்ளி இருக்காங்க. மத்தபடி ஆணவம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சில பேர் முட்டு குடுக்குறாய்ங்க. என்னான்னத்தான் முட்டு குடுத்தாலும் சில பேத்தோட கேரக்டர் நமக்கு நல்லா தெரிய வரும் இல்லையா? இவங்க வந்து பணம் சேர சேர மனுஷங்கள மதிக்கிறத குறைச்சுட்டாங்க. பணம் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு மதிக்கவும் கத்துக்கணும் நயன்தாரா அவர்களே. அப்பதான்
என்னைக்குமே ஃபீல்ட் அவுட் ஆகாம நீங்க சினிமாவுல இருக்க முடியும். ஸோ இத வந்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்தி சினிமா மட்டும் கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவிலும் நிறைய நடிகர்கள் தன்னுடைய லெவலுக்கு கீழ எவ்வளோ செய்யணுமோ செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய சூர்யா அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் அவரோட கால்ல விழுந்தாருன்னு சொல்லி அவரு திரும்ப ரிட்டர்ன் அவரோட கால்ல விழுந்திருக்காரு. இந்த மாதிரி உதாரணம் சொல்லக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் கொண்ட நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கத்தாங்க செய்றாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க கொஞ்சம் நல்லது கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விகே. பாய் பாய்.